ஸ்ரீ குருப்பியோ நமக. ஸ்ரீ குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் அட்மின் திண்டுக்கல் திரு ஹரிஹர சர்மா சுவாமி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஜோதிடத்தில் சர்வாஷ்டக பரல் உணர்த்துவது என்ன, அதை பார்க்க வேண்டுமா என்பதை பற்றிய அனைவரும் தங்கள் பங்களிப்பை பதிவின் மூலம் உணர்த்துங்கள் அன்பர்களே என்று கேட்டிருந்தார். அருமையான கேள்வி. இதை பற்றி அடியேனது சிறிய கருத்தாக தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், அஷ்டவர்க்கம் பராசுர முனிவரின் சீடரான மைத்ரேயி தன் குருவான பராசுர முனிவரிடம் ஒரு விண்ணப்பம் வைத்தார். சுவாமி, தாங்கள் இயற்றியுள்ள பராசுர ஹோரையில் ராசி சீலம், கிரக சீலம், யோக சீலம், தசாபலம், சட்பலம் இவைகளை கொண்டு ஜாதக பலன் கூறும் முறைகளை விரிவாக சொல்லியிருக்கிறீர்கள். அதில் கூறியுள்ள ஜோதிட விதிகள் அனைத்தையும் புரிந்து கொண்டு பலன் கூறுவது என்பது கலியுக வாசிகளுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். எனவே சாமானியனும் ஜோதிட பலன் கூறுவதற்கு ஏற்ற ஒரு எளிமையான முறையை போதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சீடரின் விண்ணப்பத்திற்கு இணங்க பராசுர முனிவர் அஷ்டவர்க்கம் என்னும் ஜோதிட பலன் கூறும் முறையை போதித்தார். ஜோதிட சாஸ்திரத்தில் 2 அம்சங்கள் உண்டு. அவை சாமானிய அம்சம், நிச்சய அம்சம் எனப்படும். அதில் ஷட்பலம், தசா, யோகம், ராசி சீலம், கிரக சீலம் முதலியவை சாமானிய அம்சம் எனப்படும். மேலும் அஷ்டவர்க்கமானது நிச்சய அம்சம் எனப்படும். அஷ்டம் என்றால் 8 என பொருள்படும். அஷ்டவர்க்கம் என்றால் 8 விதமான பலன்களின் வர்க்கமாகும். பொதுவாக கிரகங்கள் பிறப்பு சமயத்தில் ஜாதகத்தில் தாங்கள் நின்ற இடத்திலேயே நிரந்தரமாக நிற்பதில்லை. அவை எப்பொழுதும் சஞ்சரித்து கொண்டே இருக்கின்றன. உதாரணமாக, பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் மேச ராசியில் நின்றால் பிறப்பு நிகழ்ந்த 3ஆம் மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் அல்லவா? இதே போலவே மற்ற கிரகங்களும் சஞ்சரித்து கொண்டே இருக்கின்றன. இவ்வாறு கிரகங்கள் 12 ராசிகளிலும் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அவை பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கிரக நிலையை மையமாக வைத்து கணக்கிடும் பொழுது ஒரு சில ராசிகளில் சஞ்சரிக்கும் பொழுது நற்பலனையும், ஒரு சில ராசிகளில் சஞ்சரிக்கும் பொழுது தீய பலன்களையும் தருவதை அறிய முடிகிறது. எனவே கோச்சாரத்தில் ரச்சு, கேது நீங்களாக மற்ற 7 கிரகங்களும் தரும் அனுகூல பிரதிகூல பலன்கள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள ரச்சு, கேதுக்கள் நீங்களாக மற்ற 7 கிரகங்கள் மற்றும் லக்னம் அமைந்த ராசி, அதாவது 7 + 1 8 இவைகளை மையப்படுத்தி கூறப்படுவதால் இதற்கு அஷ்டவர்க்கம் என்று பெயர். அஷ்டவர்க்கத்தில் ரச்சு, கேதுக்களுக்கு இடமில்லை. அஷ்டவர்க்க முறையில் ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு 8 வர்க்க பலன்களை தரும். எனவே இதில் அஷ்டவர்க்கம், சுபவர்க்கம், அசுபவர்க்கம் இரண்டும் கலந்திருக்கும். சுபவர்க்கத்தை அனுகூல பிந்துக்கள் என்றும், அசுப வர்க்கத்தை பிரதிகூல ரேகைகள் என்றும் குறிப்பிடுவது வழக்கம். இது ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு 8 அஷ்டவர்க்க பலன்களை தரும் என்பதால் 7 கிரகங்களும் சேர்ந்து ஒரு ராசிக்கு 7 × 8 56 வர்க்க பலன்களை தரும். எனவே அதிகபட்சமாக ஒரு ராசிக்கு 56 வர்க்க பலன்கள் கிடைக்கும். ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு 8 வர்க்க பலன்கள், மீதம் 12 ராசிகளுக்கும் 8 × 12 96. அப்போது 96 வர்க்க பலன்களை தரும். 7 கிரகங்களும் சேர்ந்து 12 ராசிகளுக்கு 7 × 8 × 12 672 வர்க்க பலன்களை தருகின்றன. இந்த 672 வர்க்க பலன்களில் 337 வர்க்க பலன்கள் சுபத்தன்மை உடையவை. மீதமுள்ள 335 வர்க்க பலன்கள் அசுபத்தன்மை உடையது எனலாம். பொதுவாக அஷ்டவர்க்க கணிதம் செய்யும் பொழுது அசுப வர்க்கத்தை கணக்கிடுவதில்லை. சுப வர்க்கம் மட்டுமே கணக்கிடப்படுகிறது. சுப வர்க்கத்தை வடமொழியில் பிந்துக்கள் என குறிப்பிடுவது வழக்கம். எனவே தமிழில் இதை பரல்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். பிந்து
பரல் என்ற இவ்விரண்டு வார்த்தைகளின் பொருள் புள்ளி என்பதாகும். ஆங்கிலத்தில் இதை பெனிஃபிட் பாயிண்ட் என்று குறிப்பிடுகிறார்கள். அஷ்டவர்க்க முறையில் ஒரு ராசியானது 8 பாகங்களாக பிரிக்கப்பட்டு அவை கஷயங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த ராசியில் மொத்தம் 8 கஷயங்கள் அமர்ந்திருக்கும். அந்த 8 கஷயங்களுக்கும் முறையே அதிபதிகளாக குரு, சனி, குரு, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், லக்னம் என்ற வரிசை முறையில் அமைவார்கள். 12 ராசிகளிலும் கஷ்ய அதிபதிகள் இந்த வரிசை முறையே அமைவர். ராசி சக்கரத்தில் எப்படி ரச்சு கேதுக்களுக்கு ஆட்சி பொறுப்பு வழங்கப்படவில்லையோ அதுபோலவே கஷயங்களிலும் ரச்சு கேதுக்களுக்கு ஆட்சி பொறுப்பு வழங்கப்படவில்லை. இதன் காரணத்திலேயே அஷ்டவர்க்க பலன்கள் சனி, குரு, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், லக்னம் இவை பிறப்பு ஜாதகத்தில் அமைந்த ராசியை மையமாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. இதுபோல் கோச்சாரத்தில் ரச்சு கேது நீங்களாக மற்ற 7 கிரகங்களில் கோச்சாரம் நிலை மற்றும் அஷ்டவர்க்க பலன் கூறும் முறையில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அஷ்டவர்க்க கணிதம் 3 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை: 1. பின்னாஷ்டக வர்க்கம். ஒரு குறிப்பிட்ட கிரகத்திற்காக அந்த கிரகம் மற்ற 6 கிரகங்கள் லக்னம் மற்றும் 6 + 1 இவை 8 இந்த 12 ராசிகளுக்கும் தரும் சுப வர்க்க பலன்களை தனித்தனியாக கணக்கிடுவது பின்னாஷ்டக வர்க்கம் எனப்படும். இரண்டாவதாக, ஒரு குறிப்பிட்ட கிரகத்திற்காக மற்ற 6 கிரகங்கள் லக்னம் +6 + 1 8 சேர்ந்து 12 ராசிகளுக்கும் தரும் சுப வர்க்க பலன்களில் எந்த ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் தங்கள் சுப வர்க்க பலன்களை தருகின்றன என்பதை தனியாக கணக்கிட்டு தெளிவாக காண்பிப்பது பிரஸ்தார அஷ்டவர்க்கம் எனப்படும் அஷ்டவர்க்கம் ஆகும். மூன்றாவதாக, சர்வாஷ்டக வர்க்கம். 7 கிரகங்களுக்கும் தனித்தனியாக கணக்கிடப்பட்ட பின்னாஷ்டக வர்க்கங்களில் 12 ராசிகளில் உள்ள பின்னாஷ்டக வர்க்க பலன்களை ராசி வாரியாக சேர்த்து கூட்டி கணக்கிடுவது சர்வாஷ்டக வர்க்கமாகும். இப்படி அஷ்டவர்க்கத்தை பற்றி நாம் பலன்கள் கூறும் பொழுது நாம் துல்லியமாக பலன்களை கூறலாம் என்பது ஜோதிடத்தில் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே அட்வின் ஐயா கூறியது போல் அஷ்டவர்க்க பலன்களை பற்றியும் ஒரு சிறிய ஆய்வாக நான் அறிந்த குருமார்களிடம் கற்றது பற்றி ஒரு சிறிய ஆய்வு. சர்வாஷ்டக வர்க்க பலன்கள் 7 கிரகங்களும் தனித்தனியாக கணக்கிடப்பட்டு பின்னாஷ்டக வர்க்கங்களில் 12 ராசிகளுக்கும் உள்ள பின்னாஷ்டக சுப வர்க்க பலன்களை ராசி வாரியாக சேர்த்து கட்டி கணக்கிடுவது சர்வாஷ்டக வர்க்கமாகும். சர்வாஷ்டக வர்க்கத்தை வேறு சில பெயர்களிலும் குறிப்பிடுவார்கள். சமுதாய அஷ்டவர்க்கம், வியூக அஷ்டவர்க்கம், அகிலாஷ்டவர்க்கம், பின்னாஷ்டவர்க்கம், மகாஷ்டவர்க்கம், சகலாஷ்டவர்க்கம். இரண்டாவதாக, சர்வாஷ்டக வர்க்கத்தின் பொது மொத்த பரல்கள் 337. இதை 12ஆல் வகுத்தால் ஒரு ராசிக்குரிய சராசரி பரல்கள் 337. எனவே ஒரு ராசிக்கு 28க்கு அதிகமான பரல்கள் இருப்பது சிறப்பு. ஒரு ராசியில் 30 பரல்களுக்கு மேல் இருந்து அந்த ராசியில் எந்த கிரகம் கோச்சார ரீதியாக சஞ்சரித்தாலும் நற்பலன்களை கொடுக்கும். ஒரு ராசியில் 25 முதல் 30 பரல்கள் இருந்து அந்த ராசியில் எந்த கிரகம் கோச்சார ரீதியாக சஞ்சரித்தாலும் மத்திம பலன்களையே தரும். ஒரு ராசியில் 25 குறைவான பரல்கள் இருந்து அந்த ராசியில் எந்த கோச்சார ரீதியாக கிரகங்கள் சஞ்சரித்தாலும் தீய பலன்களையே கொடுக்கும்.
ஒரு ராசியில் மிக குறைவான பரல்களும் அதற்கு அடுத்த ராசியில் மிக அதிக அளவில் பரல்களும் இருந்தால் வாழ்க்கையில் திடீர் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும். 12 ராசிகளில் உள்ள பரல்கள் அதிக வித்தியாசம் இல்லாமல் சராசரியாக இருப்பது நல்லது. சந்திரன் என்ற ராசிக்கு 12 - 1 2 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் 30 பரல்களுக்கு மேல் இருந்தால் 7.5 சனி காலத்தில் ஜாதகருக்கு ஒரு பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் நிகழாது, நன்மையே நடக்கும். அதாவது 12, 1, 2 ஆகிய இடங்களில் இருக்கும் பொழுது நன்மையே நடக்கும். லக்கணத்திற்கு 8ஆம் வீட்டில் உள்ள பரல்களை விட லக்கணத்தில் உள்ள பரல்கள் அதிகமாக இருந்தால் ஜாதகருக்கு தீர்க்க ஆயுள். லக்கணத்திற்கு 8ஆம் வீட்டில் உள்ள பரல்களும் லக்கணத்தில் உள்ள பரல்களும் சரிசமமாக இருந்தால் ஜாதகருக்கு மத்தியமான ஆயுள் எனலாம். லக்கணத்திற்கு 1, 4, 7, 10, 5, 9 ஆகிய இடங்களில் உள்ள பரல்கள் ஒன்றாக கூட்டவும் இதற்கு அகம் என்று பொருள். லக்கணத்திற்கு 2, 6, 8, 12, 3, 11ஆம் இடங்களில் உள்ள பரல்களை ஒன்றாக கூட்டினால் இதற்கு புறம் என்று பெயர். புறப்பரல்களை விட அகப்பரல்கள் அதிகமாக இருந்தால் ஜாதகருக்கு வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் மன திருப்தி உண்டாகும். புறப்பரல்களை விட அகப்பரல்கள் குறைவாக இருந்தால் ஜாதகருக்கு வாழ்க்கையில் எதுவும் திருப்தி உண்டாகாது. மேலும் லக்கணத்திற்கு 1, 2, 4, 9, 10, 11ஆம் இடங்களில் உள்ள பரல்களை ஒன்றாக கூட்டினால் இதற்கு ஸ்ரீகரம் என்று பெயர். இவ்வாறு கூட்டி வந்த தொகையை 164க்கு மேல் இருந்தால் செலவை விட வரவு அதிகமாக இருக்கும். 164க்கு குறைவாக இருந்தால் வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். லக்கணத்திற்கு 6, 8, 12ஆம் இடங்களில் உள்ள பரல்களை கூட்டினால் இதற்கு அஸ்ரீகரம் என்று பெயர். இவ்வாறு கூட்டி வந்த தொகை 76க்கு மேல் இருந்தால் வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். 76க்கு குறைவாக இருந்தால் செலவை விட வரவு அதிகமாக இருக்கும். எந்த ராசியில் அதிகபட்ச பரல்கள் உள்ளதோ அந்த ராசியை ஜென்ம ராசியாகவோ அல்லது நாம் ஜென்ம லக்கணமாகவோ கொண்டவர்கள் வாழ்க்கை துணையாக அமைந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை அறிய முடியும். எந்த ராசியில் அதிகபட்ச பரல்கள் உள்ளதோ அந்த ராசியை ஜென்ம ராசியாகவோ அல்லது ஜென்ம லக்கணமாகவோ கொண்டவர்களின் அவர்களுடன் கூட்டு சேர்வது நன்மை பயக்கும். எந்த ராசியில் குறைந்தபட்ச பரல்கள் உள்ளதோ அந்த ராசியை ஜென்ம ராசியாகவோ அல்லது ஜென்ம லக்கணமாகவோ கொண்டவர்களுடன் நாம் கூட்டு சேரக்கூடாது. இது தொழில்முறை இரகசியமாக நாம் எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். எந்த ராசியில் ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களின் ஜாதகங்களை ஒப்பிடும் பொழுது யாருடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் அதிகபட்ச பரல்கள் உள்ளதோ அவரே அந்த குடும்பத்திற்கு வழிநடத்தி செல்வதற்கு சிறந்த வழிகாட்டியாக இருப்பார். எந்த ராசியில் அதிகபட்ச பரல்கள் உள்ளதோ அந்த ராசியை ஜென்ம ராசியாகவோ அல்லது ஜென்ம லக்கணமாகவோ கொண்டவர்கள் வாழ்க்கை துணையாக அமைந்தால் ஒரு சிறப்பான மகிழ்வான வாழ்க்கை அவருக்கு கிடைக்கும் என்பது நிச்சயம். அதேபோல் தொழில்முறை கூட்டாளிகளின் ஜாதகங்களை ஒப்பிடும் பொழுது யாருடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் அதிகபட்ச பரல்கள் உள்ளதோ அவரே தலைமையேற்று அந்த தொழிலை நடத்துவார் என்பது நிச்சயமான உண்மை. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட்டாக தொழில் செய்யும் பொழுது அவர்களில் யாருடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் அதிகபட்ச பரல்கள் இருக்கிறதோ அவருடைய பெயரில் தொழில் நடத்துவது நன்மை உண்டாகும். லக்கணத்திற்கு 1, 5, 9ஆம் இடங்களில் உள்ள பரல்களை ஒன்றாக கூட்டவும் இதற்கு பந்துகம் என்று பெயர்.
லக்கணத்திற்கு 2, 6, 10ஆம் இடங்களில் உள்ள பரல்களை கூட்டவும். இதற்கு சேவகம் என்று பெயர். லக்கணத்திற்கு 3, 7, 11ஆம் இடங்களில் உள்ள பரல்களை ஒன்றாக கூட்டினால் இதற்கு போஜகம் என்று பெயர். லக்கணத்திற்கு 4, 8, 12ஆம் இடங்களில் உள்ள பரல்களை கூட்டினால் இதற்கு காதகம் என்று பெயர். பந்துகம் என்பது உறவுகளை குறிக்கும். சேவகம் என்பது சேவை அல்லது தொழில் நிலையை குறிக்கும். போசகம் என்பது பிறரை ஆதரிப்பதை குறிக்கும். காதகம் என்றால் பீடை அல்லது கொலை எனப்படும். காதகப் பரல்களை விட போஜகப் பரல்கள் அதிகமாக இருந்தால் செல்வச் செழிப்பு, மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும். காதகப் பரல்களை விட போஜகப் பரல்கள் குறைவாக இருந்தால் தரித்திரம் உண்டாகும், துன்பம் என்ற ஒரு வாழ்க்கை அமையும். சேவகப் பரல்களை விட பந்துகப் பரல்கள் அதிகமாக இருந்தால் சுற்றத்தாரால் நன்மை உண்டாகும். சேதகப் பரல்களை விட பந்துகப் பரல்கள் குறைவாக இருக்கும் பொழுது அரசாங்க வேலை கிடைக்கும். ஒரு பாவகத்தில் குறைந்தபட்சம் எவ்வளவு பரல்கள் இருக்க வேண்டும் என்பது பார்ப்போம். உதாரணமாக, லக்கண பாவத்தில் குறைந்தது 25 பரல்கள் இருக்க வேண்டும். 4ஆம் பாவகத்தில் குறைந்தது 24 பரல்கள் இருக்க வேண்டும். லக்கணம் முதல் 4ஆம் பாவகம் வரையிலுள்ள பரல்களை கூட்டினால் அது இளம் வயதை குறிக்கும். 5ஆம் பாவகம் முதல் 8ஆம் பாவகம் வரையிலுள்ள பரல்களை கூட்டினால் இது நடுவயதை குறிக்கும். 9ஆம் பாவகம் முதல் 12ஆம் பாவகம் வரையிலுள்ள பரல்களை கூட்டினால் இது முதுமையான வயதை குறிக்கும். எந்த வயதுக்குரிய பரல்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த வயதில் ஜாதகர் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிப்பார் என்பதே உண்மை. லக்கணத்திற்கு 1, 4, 7, 10ஆம் இடங்களில் உள்ள பரல்களை ஒன்றாக கூட்டவும். இது இளம் வயதை குறிக்கும். அதேபோல் லக்கணத்திற்கு 2, 5, 8, 11ஆம் இடங்களில் உள்ள பரல்களை நாம் கூட்டும் பொழுது இது நடுவயதை குறிக்கும். லக்கணத்திற்கு 3, 6, 9, 12ஆம் இடங்களில் உள்ள பரல்களை கூட்டினால் இது முதுமையான வயதை குறிக்கும். எந்த வயதுக்குரிய பரல்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த வயதில் ஜாதகர் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிப்பார். நாம் லக்கணத்தை பிறந்த வருடமாக பாவித்து கொண்டு அதிலிருந்து அடுத்தடுத்த வருடங்களை வரிசையாக 12 ராசிகளிலும் எண்ணிக்கொண்டு வரும் பொழுது எந்த ராசியில் அதிகமாக பரல்கள் இருக்கிறதோ அந்த வருடத்தில் பல நன்மைகள் அதிகமாக ஜாதகருக்கு உண்டாகும். உதாரணமாக, ஒரு ஜாதகர் பிறந்த வருடம் 1968 என்றால் ஜென்ம லக்கணம் தனுசு என்று வரும். அவருக்கு ரிஷபராசியில் அதிகபட்சமாக 42 பரல்கள் இருக்கிறது. அந்த ஜாதகருக்கு 1997ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. இதேபோல் லக்கணத்தை பிறந்த மாதமாக பாவித்து கொண்டு அதிலிருந்து அதற்கு அடுத்தடுத்த மாதங்களை வரிசை கிரகமாக 12 ராசிகளுக்கும் எண்ணிக்கொண்டு போகலாம். எந்த ராசியில் அதிக பரல்கள் உள்ளதோ அந்த மாதத்தில் பல நன்மைகளை அந்த ஜாதகர் அனுபவிப்பார். ஒரு உதாரணமாக, ஜாதகர் பிறந்த மாதம் ஜூலை என்று வைத்துக்கொள்வோம். அப்போ ஜென்ம லக்கணம் தனுசு. அவருடைய ரிஷபராசியில் 42 பரல்கள் உள்ளன. இந்த ஜாதகருக்கு டிசம்பர் மாதம் வருடத்தில் டிசம்பர் மாதத்தில் பல நன்மைகளை அந்த ஜாதகர் அனுபவிப்பார். இது ஆராய்ச்சியில் அனுபவமாக பலரும் அறியலாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது. அதேபோல் 12 ராசிகளுக்கும் தமிழ் மாதங்களை குறிக்கும். அதில் எந்த தமிழ் மாதத்தை குறிக்கும் ராசியில் அதிகபட்ச பரல்கள் உள்ளதோ அந்த தமிழ் மாதத்தில் நன்மைகள் ஜாதகருக்கு நடக்கும். ரிஷபராசியில் அதிகபட்சமாக 42 பரல்கள் உள்ளன. இந்த ரிஷபராசி அந்த ஜாதகருக்கு வைகாசி மாதத்தை குறிக்கும். தனுசு லக்கண ஜாதகருக்கு வைகாசி மாதம் அப்போது திருமணம் நடக்கும் என்பதை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் எந்த ஒரு ராசியில் அதிக பரல்கள் உள்ளதோ அந்த ராசியில் சனி, குரு போன்ற கோச்சார கிரகங்கள் நகர்ந்து செல்லும் பொழுது வாழ்க்கையில் முக்கிய நிகழ்வுகள் அல்லது முக்கிய திருப்பங்கள் ஏற்படும்.
அதேபோல் தசாபுத்தி நடத்தும் கிரகம் எந்த ராசியில் நிற்கிறதோ அந்த ராசியில் 26 பரல்கள் இருந்தால் அந்த கிரகம் சரியாக சுப அசுப பலன்களை கலந்து கொடுக்கும். தசாபுத்தி நடத்தும் கிரகம் எந்த ராசியில் நிற்கிறதோ அந்த ராசியில் 28 பரல்களுக்கு மேல் இருந்தால் ஒரு கிரகம் சுப பலன்களை கொடுக்கும். தசாபுத்தி நடத்தும் கிரகம் எந்த ராசியில் நிற்கிறதோ அந்த ராசியில் 28க்கு குறைவான பரல்கள் இருந்தால் அந்த கிரகம் அசுப பலன்களையே கொடுக்கும். மேலும் தசாபுத்தி நடத்தும் கிரகம் ராசி கட்டத்தில் நின்ற ராசியில் உள்ள பரல்கள் தசாபுத்தி நடத்தும் கிரகம் நவாம்ச கட்டத்தில் ராசியில் உள்ள பரல்களை விட குறைவான பரல்களாக இருந்தால் அந்த கிரகம் தன் தசாபுத்தி காலத்தில் நன்மை செய்யும். தசாபுத்தி நடத்தும் கிரகம் ராசி கட்டத்தில் எந்த ராசியில் உள்ள பரல்கள் தசாபுத்தி நடத்தும் கிரகங்கள் ராசி கட்டம் மற்றும் நவாம்ச கட்டத்தில் நின்ற ராசியில் உள்ள பரல்களை விட அதிகமாக இருந்தால் அந்த கிரகம் தன் தசாபுத்தியில் தீமைகளை செய்யும். சர்வாஷ்ட சக்கரத்தில் 12 பாவங்கள் உள்ள பரல்களை அந்த எண்ணிக்கையில் உள்ள பரல்களை முதல் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள பரல்கள் வரை இறங்கு வரிசையில் எழுதி கொள்ளலாம். அவ்வாறு எழுதும் பொழுது அந்தந்த பரல்களுக்கு எதிரே அந்தந்த பாவகங்களை சேர்த்து குறித்து கொள்ளலாம். அவ்வாறு நாம் எழுதி கொள்ளும் பொழுது கடைசியாக 3 குறைந்த பட்ச பரல்கள் எந்த பாவகத்தில் சேர்ந்தது என கண்டறிந்து அந்த பாவகங்கள் 7, 8, 12ஆம் பாவகங்களை குறிக்குமானால் ஜாதகர் வெளிநாடு செல்வார். சர்வாஷ்டக வர்க்கத்தில் சக்கரத்தில் எந்த திசையில் அதிக பரல்கள் உள்ளதோ அந்த திசை அதிர்ஷ்ட திசையாகும். அந்த திசையை நோக்கி பயணம் செய்வதும் வீடு நிலம் வாங்குவதும் சிறப்பு. கிழக்கு மேசம் சிம்மம் தனுசு, தெற்கு ரிஷபம் கன்னி மகரம், மேற்கு மிதுனம் துலாம் கும்பம், வடக்கு கடகம் விருச்சகம் மீனம். அதிகபட்ச பரல்கள் எந்த திசையில் உள்ளதோ அந்த திசை அந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் தரும் கிரகமாகும். அதேபோல் சர்வாஷ்டவர்க்க சக்கரத்தில் எந்த திசையில் அதிக பரல்கள் உள்ளதோ அந்த திசை அதிர்ஷ்ட திசையாகும். அந்த திசையை நோக்கி பயணம் செய்வதும் வீடு நிலம் வாங்குவதும் நன்மை பயக்கும். மேலும் மீன ராசி முதல் மிதுன ராசி வரையில் உள்ள பரல்களை கூட்டினால் இது இளம் வயதை குறிக்கும். கடகராசி முதல் துலாம் ராசி வரை உள்ள பரல்களை கூட்டவும் இது நடுவயதை குறிக்கும். விருச்சக ராசி முதல் கும்ப ராசி வரை உள்ள பரல்களை கூட்டினால் இது முது வயதை குறிக்கும். எந்த வயதுக்குரிய பரல்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த வயதில் ஜாதகர் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிப்பார். மேலும் சர்வாஷ்ட சக்கரத்தில் உள்ள பரல்களை விட 7ஆம் வீட்டில் உள்ள பரல்கள் குறைவாக இருந்தால் மனைவி ஜாதகருக்கு அடங்கி நடப்பாள். லக்கணத்தில் உள்ள பரல்களை விட 7ஆம் வீட்டில் உள்ள பரல்கள் அதிகமாக இருந்தால் ஜாதகர் மனைவிக்கு அடங்கி நடப்பார். லக்கணத்தில் உள்ள பரல்களும் 7ஆம் வீட்டில் உள்ள பரல்களும் சரிசமமாக இருக்கும் பொழுது சம அந்தஸ்து உள்ள மனைவி ஜாதகருக்கு அமைப்பார். அது அவருக்கு அதிர்ஷ்டமான மனைவியாகவும் அமையும். மேலும் சர்வாஷ்ட சக்கரத்தில் லக்கணத்தில் உள்ள பரல்களை விட 7ஆம் வீட்டில் உள்ள பரல்கள் குறைவாக இருந்தால் மனைவி ஜாதகருக்கு அடங்கி நடப்பாள். லக்கணத்தில் உள்ள பரல்களை விட 7ஆம் வீட்டில் உள்ள பரல்கள் அதிகமாக இருந்தால் ஜாதகர் மனைவிக்கு அடங்கி நடப்பார். லக்கணத்தில் உள்ள பரல்களும் 7ஆம் வீட்டில் உள்ள பரல்களும் சரிசமமாக இருந்தால் சம அந்தஸ்துள்ள மனைவி ஜாதகருக்கு அமைவாள். சர்வாஷ்ட சக்கரத்தில் லக்கணத்திற்கு 4ஆம் வீட்டில் உள்ள பரல்கள் 6ஆம் வீட்டில் உள்ள பரல்களை விட அதிகமாக இருந்தால் உறவினர்களின் உதவி கிடைக்கும். மற்றும் லக்கணத்திற்கு 4ஆம் வீட்டில் உள்ள பரல்கள் 6ஆம் வீட்டில் உள்ள பரல்களை விட குறைவாக இருந்தால் உறவினர்களின் உதவி கிடைக்கவே கிடைக்காது. சஷ்டாசக சக்கரத்தில்
லக்கணத்திற்கு 11ஆம் வீட்டில் உள்ள பரல்கள் 12ஆம் வீட்டில் உள்ள பரல்களை விட அதிகமாக இருந்தால் வரவு அதிகம், செலவு குறைவு. லக்கணத்திற்கு 11ஆம் வீட்டில் உள்ள பரல்கள் 12ஆம் வீட்டில் உள்ள பரல்களை விட குறைவாக இருந்தால் வரவு குறைவு, செலவு அதிகம். சர்வாஷ்ட சக்கரத்தில் லக்கணத்திற்கு 11ஆம் வீட்டில் உள்ள பரல்கள் 10ஆம் வீட்டில் உள்ள பரல்களை விட அதிகமாக இருந்தால் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். லக்கணத்திற்கு 11ஆம் வீட்டில் உள்ள பரல்கள் 10ஆம் வீட்டில் உள்ள பரல்களை விட குறைவாக இருந்தால் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. சர்வாஷ்ட சக்கரத்தில் லக்கணத்திற்கு 2ஆம் வீட்டில் 22 பரல்களுக்கு குறைவாகவும் 4ஆம் வீட்டில் 24 பரல்களும் குறைவாக இருந்தால் ஜாதகருக்கு பூர்வீக சொத்து கிடைக்காது. சர்வாஷ்ட சக்கரத்தில் லக்கணத்திற்கு 5ஆம் வீட்டில் உள்ள பரல்கள் 7ஆம் வீட்டில் உள்ள பரல்களை குறைவாக இருந்தால் மனைவி ஜாதகருக்கு அடங்கி நடப்பார். லக்கணத்திற்கு 5ஆம் வீட்டில் உள்ள பரல்கள் 7ஆம் வீட்டில் உள்ள பரல்களை விட அதிகமாக இருக்கும் பொழுது ஜாதகர் மனைவிக்கு அடங்கி நடப்பார். சர்வாஷ்ட சக்கரத்தில் அதிகபட்ச பரல்கள் லக்கணத்தில் இருந்தால் ஜாதகர் சமூகத்தில் புகழுடனும் தலைமை பண்புடையவனுமாக இருப்பான். அதேபோல ஜாதகருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சுய முயற்சியில் ஜாதகர் வாழ்க்கையில் முன்னேறுவார். சர்வாஷ்ட வர்க்க சக்கரத்தில் அதிக பரல்கள் லக்கணத்திற்கு 2ஆம் வீட்டில் இருந்தால் ஜாதகர் சிறந்த பேச்சாளராக இருப்பார். சர்வாஷ்ட வர்க்க சக்கரத்தில் அதிக பரல்கள் லக்கணத்திற்கு 3ஆம் வீட்டில் இருந்தால் ஜாதகர் சிறந்த எழுத்தாளராக இருப்பார். நல்ல தைரியசாலியாகவும் இருப்பார். சர்வாஷ்ட வர்க்க சக்கரத்தில் அதிகபட்ச பரல்கள் லக்கணத்திற்கு 4ஆம் வீட்டில் இருந்தால் இளம் வயதிலேயே வீடு, வாகனம் அமையும். ஜாதகர் சுகவான். ஜாதகர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார். சர்வாஷ்ட சக்கரத்தில் அதிகபட்ச பரல்கள் லக்கணத்திற்கு 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ஜாதகர் சிறந்த ஒரு கலைஞராக திகழ்வார். சர்வாஷ்ட வர்க்க சக்கரத்தில் அதிக பரல்களும் லக்கணத்திற்கு 6ஆம் வீட்டில் இருந்தால் ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் அடிமைத் தொழில் செய்வார். எதிரிகள் தொல்லை இருந்து கொண்டே இருக்கும். மற்றும் சர்வாஷ்டக வர்க்க சக்கரத்தில் அதிக பரல்கள் லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டில் இருந்தால் ஜாதகர் மனைவி தயவில் வாழ்க்கை நடத்துவார். சர்வாஷ்ட வர்க்க சக்கரத்தில் அதிகபட்ச பரல்கள் லக்கணத்திற்கு 8ஆம் வீட்டில் இருந்தால் ஜாதகர் வாழ்க்கை முழுவதும் அவமானங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சர்வாஷ்ட வர்க்க சக்கரத்தில் அதிகபட்ச பரல்கள் லக்கணத்திற்கு 9ஆம் வீட்டில் இருந்தால் ஜாதகர் இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கும். அவர் நல்ல பாக்கியசாலி எனலாம். சர்வாஷ்ட சக்கரத்தில் அதிகபட்ச பரல்கள் லக்கணத்திற்கு 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ஜாதகர் சொந்தமாக தொழில் செய்வார். அடிமை தொழில் செய்ய மாட்டார். கௌரவமாக ஒரு வாழ்க்கை அவருக்கு கிடைக்கும். அதன்படி நடப்பார். சர்வாஷ்ட சக்கரத்தில் அதிகபட்ச பரல்கள் லக்கணத்திற்கு 11ஆம் வீட்டில் இருந்தால் ஜாதகர்கள் அவருடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். சர்வாஷ்ட வர்க்க சக்கர பரல்கள் லக்கணத்திற்கு 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ஜாதகர் நல்ல ஒரு செலவாளியாக இருப்பார். பணம் காசு கையில் தங்காது. சர்வாஷ்ட வர்க்க சக்கரத்தில் அதிகபட்ச பரல்கள் சூரியன் என்ற ராசியில் இருந்தால் ஜாதகர் சமூகத்தில் புகழ் உடையவர், தலைமை பண்புடையவராக இருப்பார். சர்வாஷ்ட வர்க்க சக்கரத்தில் அதிகபட்ச பரல்கள் நின்ற ராசியில் சந்திரன் என்ற ராசியில் இருந்தால் ஜாதகருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மிக அழகான முக அமைப்பு இருக்கும். ஒரு தெய்வீக முகம், ஒரு தெய்வீக கலை இருக்கும் முகத்தில். சர்வாஷ்ட சக்கர வர்க்கத்தில் அதிகபட்ச பரல்கள் செவ்வாய் என்ற ராசியில் இருந்தால் ஜாதகர் மிகுந்த தைரியசாலியாக இருப்பார். அதேபோல் சர்வாஷ்ட வர்க்க சக்கரத்தில் அதிக பரல்கள் புதன் என்ற ராசியில் இருந்தால் ஜாதகர் சிறந்த கல்விமான் எனலாம். மீண்டும் சர்வாஷ்ட சக்கரத்தை பார்க்கும் பொழுது அதிகபட்ச பரல்கள்
குரு நின்ற ராசியில் இருந்தால் ஜாதகர் சிறந்த பக்திமானாக இருப்பார். ஆலய வழிபாடுகள், தெய்வ தரிசனம், தெய்வத்துக்குரிய அனைத்து காரியங்களும் சிறப்பாக செய்வார். சர்வாஷ்ட சக்கரத்தில் அதிகபட்ச பலன்கள் சுக்கிரன் என்ற ராசியாக இருந்தால் ஜாதகர் அனைத்து பொருள் சுகங்களையும் அனுபவிப்பார். சர்வாஷ்ட சக்கரத்தில் அதிக பலன்கள் சனி நின்ற ராசியில் இருந்தால் ஜாதகர் சிறந்த முறையில் தொழிலில் சிறந்து விளங்குவார். சர்வாஷ்ட வர்க்க சக்கரத்தில் அதிக பலன்கள் லக்னாதிபதி நின்ற ராசியில் இருந்தால் ஜாதகர் சமூகத்தில் புகழடைவார். தலைமை பண்புடையவராகவும் இருப்பார். ஜாதகருக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சுய முயற்சியில் ஜாதகர் வாழ்க்கையில் முன்னேறுவார். சர்வாஷ்ட சக்கரத்தில் அதிகபட்ச பலன்கள் 2ஆம் வீட்டதிபன் நின்ற ராசியில் இருந்தால் ஜாதகர் சிறந்த பேச்சாளராக திகழ்வார். சர்வாஷ்ட வர்க்க சக்கரத்தில் அதிகபட்ச பலன்கள் லக்கணத்திற்கு 3ஆம் அதிபன் என்ற ராசியில் இருந்தால் ஜாதகர் சிறந்த எழுத்தாளராக திகழ்வார். நல்ல தைரியசாலியாக இருப்பார். சர்வாஷ்ட வர்க்க சக்கரத்தில் அதிக பலன்கள் 4ஆம் வீட்டில் லக்கணத்திற்கு 4ஆம் வீட்டு அதிபன் நின்ற ராசியில் இருந்தால் ஜாதகருக்கு இளம் வயதிலேயே வீடு வாகனங்கள் அமையும். அவர் சுக பாக்கியங்கள் அனைத்தும் பெறுவார். ஜாதகர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார். சர்வாஷ்ட சக்கரத்தில் அதிகபட்ச பலன்கள் லக்கணத்திற்கு 5ஆம் வீட்டு அதிபன் நின்ற ராசியில் இருந்தால் ஜாதகர் சிறந்த கலைஞராக இருப்பார். சர்வாஷ்ட வர்க்க சக்கரத்தில் அதிகபட்ச பலன்கள் லக்கணத்திற்கு 6ஆம் வீட்டு அதிபன் நின்ற ராசியில் இருந்தால் ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் அடிமை தொழில் செய்வார். எதிரிகள் தொல்லை இருந்து கொண்டே இருக்கும். மேலும் சர்வாஷ்ட வர்க்க சக்கரத்தில் அதிக பலன்கள் லக்கணத்திற்கு 7ஆம் அதிபன் நின்ற வீட்டில் இருந்தால் ஜாதகர் மனைவி தயவில் வாழ்க்கை நடத்துவார். சர்வாஷ்ட வர்க்க சக்கரத்தில் 8ஆம் வீட்டு அதிபன் நின்ற ராசியில் இருந்தால் ஜாதகனுக்கு வாழ்க்கை முழுவதும் அவமானங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சர்வாஷ்ட வர்க்க சக்கரத்தில் அதிகபட்ச பலன்கள் லக்கணத்திற்கு 9ஆம் வீட்டு அதிபன் நின்ற ராசியில் இருந்தால் ஜாதகர் இறை நம்பிக்கை அதிகமாக உள்ளவராக இருப்பார். ஒரு நல்ல பாக்கியசாலி எனலாம். சர்வாஷ்ட வர்க்க சக்கரத்தில் பலன்கள் அதிகபட்ச பலன்கள் லக்கணத்திற்கு 10ஆம் வீட்டு அதிபன் நின்ற ராசிக்கு இருந்தால் ஜாதகர் சொந்த தொழில் செய்வார். அடிமை தொழில் செய்ய மாட்டார். கௌரவமான வாழ்க்கை நடத்துவார். சர்வாஷ்டக வர்க்க சக்கரத்தில் அதிகபட்ச பலன்கள் லக்கணத்திற்கு 11ஆம் வீட்டில் நின்ற ராசியில் இருந்தால் ஜாதகரின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். சர்வாஷ்ட வர்க்க சக்கரத்தில் அதிகபட்ச பலன்கள் 12ஆம் வீட்டு அதிபன் நின்ற ராசியில் இருந்தால் ஜாதகர் செலவாளியாக இருப்பார். எனவே இந்த சர்வாஷ்ட சக்கர பலன்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகருடைய நன்மை தீமை அனைத்தும் கணக்கிட்டு சொல்ல முடியும். அதேபோல் அவருடைய இளம் வயது, மத்திம வயது, முதுமை பருவத்தில் அவருடைய சுக துக்கங்களையும் இந்த பலன்களை கொண்டு கணக்கிடலாம். ஜோதிடம் என்பதே பெரிய கடல். இதில் பல பல கருத்துக்கள் நம் முன்னோர்கள் முனிவர்கள் ஆராய்ச்சி செய்து நமக்கு தந்திருப்பது ஜாதக பலன் பார்க்க மிக ஒரு பயனுள்ள ஒரு வழிகாட்டியாக அமைந்துள்ளது. அடியேனது சிறிய ஆய்வாக இந்த சிறிய கருத்தை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். குருமார்கள் இந்த கருத்துக்களில் தங்களுடைய அறிவுரைகளையும் கேட்டு தெரிந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கங்கள். அனைத்து குருமார்கள் பதிவுகளும் மிக அருமை. அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அட்மின் அவர்களுக்கும் இந்த கருத்தை பற்றி ஆய்வு செய்வதில் எனக்கு வாய்ப்பு தந்ததற்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.